வெல்கம் டு டாக்டர் மைத்ரீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நம்ம early adolescence, அதாவது பியூபர்ட்டிக்கு அப்புறம், தட் இஸ் 13 to 15 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு பிள்ளைங்களுக்கு, அதாவது பாய்ஸ் ஆனாலும் கேர்ள்ஸ் ஆனாலும் அவங்களோட பிஹேவியரில், அவங்களோட பர்சனாலிட்டியில் என்னெல்லாம் சேஞ்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு என்னென்ன கொடுத்தா அவங்களுக்கு அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், லேட்டர் பாயிண்ட் ஆஃப் த லைஃபு அது அவங்களுக்கு அதை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பதிவுகளெல்லாம் கூட பார்க்கலாம். இப்போது அடோலசன்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பீரியட் ஆஃப் ஸ்ட்ராம் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நினைப்போம். எல்லாரும் சொல்லுறாங்க, அதுக்கு அப்படி ஒரு லேபிள் கொடுக்குறாங்க. அது எதுக்கு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொன்னால், நிறைய ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நடக்கும், உள்ளுக்குள்ளே பாடியில் நிறைய ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். அது என்ன பண்ணுறது, அது எதுக்கு இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே நிறைய கொஸ்டின்ஸாக ரைஸ் பண்ணிப்பாங்க. அந்த எல்லா கொஸ்டின்ஸும் நெகட்டிவாக இருக்குமா பாசிட்டிவாக இருக்குமா, ஒய் இட் இஸ் டெவலப்பிங் லைக் திஸ், ஒய் வி ஆர் கெட்டிங் திஸ் மச் சேஞ்ச் ஆஃப் வாய்ஸ் அப்படின்னு ஒரு பாய்ஸும், ஒரு சில பசங்கள்லாம் வந்து கேர்ள்ஸ் ஆனாக்க நம்ம ஏன் இப்படி மாறுறோம், ஏன் நம்மளால் இப்படி நிமிர்ந்து நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது, நம்ம ஏன் இதை மாற்றிக்கணுமா இருக்குது, ஒய் வி கெட் சம் வாட் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஸோ பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே கேர்ள்ஸோட நிறைய சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஒரு 4-5 இயர்ஸ்க்குள்ளே பாய்ஸ்க்கு எல்லாமும் நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிடும். தே வாண்ட் டு பிஹேவ் ஆஸ் அ க்ரோன் அப் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் நிஜமாக அப்படி தான், பசங்க வந்து அப்போவே பியூபர்ட்டி அட்டன் பண்ணிவிட்டு 13-14 வயசுலேயே கேர்ள் சைல்டை வந்து ரொம்ப பெரியவங்களை போலவும் ட்ரீட் பண்ணலாம். அதே மாதிரி 15-16 இயர்ஸ்க்குள்ளேயே ஒரு பாயையும் ரொம்ப பெரியவனாக ட்ரீட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கொடுத்துடலாம். ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் சொல்லணுமே தவிர, அவங்கள டிசிஷன் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால், தே லேக் தி எக்ஸ்பீரியன்ஸ். யார் ஒருத்தர் ஒரு டிசிஷன் மேக்கராக இருக்கணும்னு சொன்னால், தோஸ் ஆர் கெயின்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ். அவங்களுக்கு தான் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு நல்லபடியான ஒரு திறமை இருக்கும். திறமைன்றது வந்து அக்ராஸ் தி கவுண்டரில் வாங்குகிற ஒரு சமாச்சாரம் இல்லை. இட் இஸ் நாட் ஏ ப்ராடக்ட், இட் இஸ் என்ன, அது வந்து ஒரு இம்பைவ் பண்ணிக்க வேண்டிய இன்டர்னல் ஸ்கில். அது திறமைன்றது வந்து அக்ராஸ் தி கவுண்டர் வாங்குகிற சாமான் இல்லாதனால அதை டெவலப் பண்ணிக்கணும். டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இட் கேனாட் ஹேப்பன் ஆன் தி ஓவர் நைட், நடக்காது, ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் தான் நடக்கும். ஸோ ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் இருக்கிற அடோலசன்ஸில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் வந்து ஐடியாஸ் சொல்லுவாங்க, அதை நம்ம கூட எடுத்துக்கலாம். ஆனால் அது என்ன பண்ண முடியாது, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. அந்த டிசிஷனுக்கு ஒரு பெண்டிங் டென்டேட்டிவ்ஸ்க்கு ஒரு கேட்டகரி கொடுத்துட்டு, பாக்கி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹேண்ட்ஸ் என்னெல்லாம் அவங்க வந்து முடிவு சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு, அந்த முடிவில் பார்த்தியா நீ சொன்ன முடிவுக்கும் இதுக்கு எவ்வளோ கேப்பாக இருக்குது, யூ கேன் ஆல்சோ டெவலப் லைக் திஸ் அப்படின்னு அவங்களுக்கு அதை வந்து என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி இன்ஃபர்மேட்டிவாக சொல்லி கொடுக்கலாம். thereby they can learn from that others decision. அது எப்படி இருக்குது, இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் ஹவு தே ஆர் டேக்கிங் டிசிஷன், முடிவு எப்படி எடுக்கிறாங்க, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஒன்று. அப்புறம் எந்தெந்த விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு பேஸ் பண்ணி நம்ம வந்து முடிவு எடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம முடிவு எடுக்கணும் அப்படின்றதையும் அவங்களுக்கு ஏற்கனவே எடுத்துருக்கிற ஒரு நல்ல முடிவுலேருந்து அதை அனலைஸ் பண்ணி காமிச்சா கூட அவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ஒரு கெப்பாசிட்டி, அந்த ஒரு திறமையை அவங்களுக்கு வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுபோல் நம்ம என்ன செய்யலாம், ஒரு விஷயத்துக்கும் டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ், ஒக்காபுலரி, ரீடிங் எபிலிட்டி அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு உதாரணம் காட்டி ஹவு தே ஹவ் டேக்கன் இட்ன்றத இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்து அதை அவங்களுக்கு புரிய வச்சாலே நிறைய விஷயத்தில் அவங்களால அதை ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் இதில் ஏன் இது இனிஷியலாக ஒரு வார்த்தை சொன்னோம், ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ரக்சர்லாம் மாறுறது அப்படின்லாம் நினைக்கும் பொழுது அவங்களுக்கு வேறு எந்த விதமான புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் அவங்களுக்கு யோசனையாக இருக்கும். எதுக்கு நம்ம இதை செய்யணும், இதே நான் பரவாயில்ல பேசாமல் இருக்கலாம், நம்மளே நம்ம இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துக்கலாம், அதில் தப்பாக வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், ஆமாம் சிலப்போ தப்பாக தான் ஆகும் அப்படின்னு தான் எடுக்கிற முடிவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு துவங்குவாங்க. அது வந்து ஏற்புடையதில்லை. ஏன்னா நாட் ஈவன் அ சிங்கிள் அக்கேஷன் யூ ஷுட் லூஸ் அப்படின்ற ஒரு என்ன பண்ணணும், மனசில் ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கணும். எந்த அக்கேஷன்லையும் நம்ம வந்து எடுக்கிற முடிவு வந்து ஃபெயிலியரில் கூட்டின்னு போய் விடக்கூடாது. வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ்.
அப்போ தான் எல்லா மிஸ்டேக்ஸும் நம்மளே பண்ணி பார்த்துட்டு நம்மளே கீழே விழுந்து அடிபட்டுக்கிட்டு அதை அப்புறம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இப்போ ஃபெயிலியர்ன்றத சொல்கிறத காட்டிலும் இதே மாதிரி ஒரு அக்கேஷன் எப்படி நடந்திருக்கு, ப்ரீவியஸ் அக்கேஷன்ஸில் எப்படிலாம் டெசிஷன் எடுத்துருக்குறாங்க, என்னத்துக்கெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரி அதை நம்மளுக்கிட்டேருந்து அதெல்லாம் நம்ம நெல்லிஃபை பண்ணிவிட்டு அதெல்லாம் என்ன பண்ண டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம பர்ஃபெக்டான ஸ்ட்ரெயிட் லைனில் போய் சரியான முடிவு எடுக்கலாம். ஃபஸ்ட் அக்கேஷனே பெஸ்ட் அக்கேஷனாக நம்மளுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிற ஒரு ஆட்டிடியூடை வளர்த்துக்கிற ஒரு மனப்பான்மையை இந்த பசங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி சொல்லி கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் அது வந்து ஃபெயிலியர், அதனால் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி அந்த நெகட்டிவ்ஸ்லாம் இல்லவே இல்லை. ஒரே பாசிட்டிவ் ஸ்ட்ரெயிட் ஷாட் தான். ஸ்ட்ரெயிட் ஷாட்டு பாஸ்ட் கரெக்டாக ஒரே ஸ்ட்ரோக்கில் போகுது அப்படின்னா அந்த ஒரே ஸ்ட்ரோக்கில் வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.